யோபுடைய புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபுடைய புஸ்தகம் 38:3 வாசிக்க கேட்போம். இப்போதும் புருஷனைப் போல் இடைக்கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. சங்கீதம் 122:1 வாசிப்போம். சங்கீதம் 122:1 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனின் கேள்விகள் என்கிறதான தலைப்பில் கடந்த வேத வகுப்பில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பி அதில் சத்தியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தாங்க. இன்றைக்கு நீ எங்கே போகிறாய்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல நம்ம அறிகிற காரியம் என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கே போகிறாய் என்கிறதான ஒரு கேள்வியிலே இந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். 2 வேத பகுதிகளை முதல் குறிப்புக்காக எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1-5, எண்ணாகமம் 32-35 இந்த 2 வசனத்தையும் ஜோடித்து முதல் குறிப்பாக எங்கே போகிறாய் என்பதற்கு நெகட்டிவா மைனஸா ஒரு 7 குறிப்புகளை நம்ம தியானிக்க போறோம். வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எண்ணாகமும் 15ஆம் அதிகாரம் 32-35 வரைக்கும் வாசிக்கும் போது, எண்ணாகமும் 15ஆம் அதிகாரம் 32-35 வரைக்கும் வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் முதல் எங்கே போகிறாய் அப்படிங்கிற கேள்விக்கு நம்முடைய ஜீவியத்திலிருந்து நம்ம என்ன பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேத பாட கூட்டத்தில் எங்கே போகிறாய் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்குரியதான வேத பகுதியாக எடுத்துக்கொண்ட இந்த வேத பகுதியிலிருந்து ஆயத்தம் பண்ணப்பட்ட கல்யாண விருந்துக்கு வராமல் சிலர் சாக்கு போக்கு சொல்லி அந்த விருந்தை அசட்டை பண்ணினார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே வனாந்திரத்துக்கு வந்தபோது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, ஓய்வு நாளிலே ஒருவன் விறகு பிறக்க போனான். ஆகையால் இந்த வேத பகுதிகளிலிருந்து நாம் சுருக்கமாக எடுத்துக்கொள்ளுகிற கருத்து என்னவென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு ஒரு விருந்து சாலையை போல தேவனுடைய சமூகத்தை நமக்கு தந்திருக்கிறாங்க, சபையை தந்திருக்கிறாங்க, ஆராதனையை தந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்பதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விருந்து சாலை தான். அன்றைக்கு ஓய்வு நாளில் விறகு பிறக்க போனது போல, விருந்தை அசட்டை பண்ணினது போல நம்முடைய ஜீவியத்திலே நாம் ஜீவிக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதான் நமக்கு முக்கியமான விஷயம். எங்கே போகிறாய் அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நாட்களிலே தெய்வ சமூகத்தை விட்டு நம்முடைய லைஃப்பில் நம்ம இப்படி விறகு பிறக்க போகிற அனுபவத்திலே விருந்தை அசட்டை பண்ணுகிற விதத்திலே ஆராதனையுடைய ஆசீர்வாதங்களை மேன்மையாக நினைக்கிற ஜீவியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்களுடைய வேலை நிமித்தமாக, வருமானத்தின் நிமித்தமாக, வருங்காலத்தின் காரியங்களுக்காக இன்றைக்கு விருந்து சாலை போல உள்ள தேவனுடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை அசட்டை பண்ணுகிறார். கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அதை அசட்டை பண்ணக்கூடாது. வனாந்தரமான ஜீவியத்துக்கு வந்தபோது தேவன் ஓய்வு நாளை நியமித்திருந்தாங்க. அந்த ஓய்வு நாளிலே விறகு பிறக்க போகிற ஒரு மனிதனாய் ஒருவன் காணப்பட்டான். அவனை கண்டுபிடித்து அவனை கடைசியில் கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது.
இப்போ நம்முடைய ஜீவியத்திலும் கூட இந்த வேத பகுதிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஜீவியத்திலே எங்கே போகிறாய் என்று சொல்லும்போது, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை அல்லது உயிர்த்தெழுதலின் நாளாய் நாம் சொல்லுகிற அந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படி போகிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். அந்த நாளிலே நம்முடையவர்களாய் நமக்குரிய காரியங்களுக்காக போகிற விதத்திலே நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. ஆகையால் முதலாவது குறிப்பிலே நாம் தியானிப்பது, எங்கே போகிறாய் என்று சொன்னால், தெய்வ சமூகத்தை விட்டு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியத்தை விட்டு, தேவனுக்கு விரோதமாக தேவன் விரும்பாத பாதையிலே நான் போய் கொண்டிருக்கிறேன் என்பதாக இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7லிருந்து 23 வரைக்கும் வாசிக்கும் போது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7லிருந்து 23 வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசிக்கும் போது, வாசிங்கள். பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடத்த தெருவில் சென்று. இந்த வேத பகுதியை வீட்டில் போய் நம்ம வாசித்து பார்த்தால், பேதையான வாலிபர்களுக்குள்ளே புத்தியினமான ஒரு வாலிபனை கண்டேன். வாலிபன் ஒரு இச்சைக்குரியதான வாழ்க்கையை தேடி போகிறதை குறித்து வேதம் சொல்லு. எங்கே போகிறாய் அப்படின்னா, பாவம் செய்வதற்கு, பாவத்தின் இன்பங்களை தேடுவதற்கு ஏற்ற விதத்திலே இவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. சிம்சோனுடைய வாழ்க்கையும் கூட ஒரு காலத்தில் இப்படி தான் மாறி அவனுடைய வாழ்க்கையில் அவன் கண்களை இழந்தான். ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்ட எத்தனையோ என்பவர்கள் உண்டு என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஜீவியத்திலே தெய்வ ஊழியர்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிற இடத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் நம்முடைய ஜீவியத்திலே இச்சையின் வாழ்க்கைக்கு ஏதுவாக அவள் அநேகரை காயப்படுத்தி இருக்கிறாள் என்று சொல்லி வேத புஸ்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வேதத்தில் வாசிக்கும் போது அது கீழே உள்ள வேத பகுதிகளை 23வது 22 23 வாசித்து பாருங்கள். வாசிங்கள். ஒரு குருவி அதான் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. மடி வேகாமல் நெருப்பை கட்டி வைக்க முடியுமா என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இப்போ இவனுடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படிப்பட்டதாய் மாறி இருக்கிறது பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த பாதையில் போகிற பேதைகள் கூட திசை கெட்டு போகிறதில்லை. அவன் பேதையாக இருந்தது தவறல்ல. பேதையர்களுக்குள்ளே புத்தியினமான ஒரு வாலிபனை கண்டேன். நீ எங்கே போகிறாய் என்று சொன்னால், பாவ இச்சைக்குரியதான வாழ்க்கையை தேடி போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சிம்சோனுடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு வேசியை கண்டு 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 என்று சொன்னது போல ஒரு நாள் பெலிஸ்தீரை அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவிப்பதற்கு விடுவிப்பதற்காக கர்த்தருடைய ஆவியான ஒரு ஏவினார். அதுவே அவனுடைய வாழ்க்கையில் திருப்பி தனக்குள்ளே ஒரு இச்சையின் ஆவியினால் ஏவப்பட்டு கண்களை இழந்து மாவாட்டுகிறவனாக அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஒரு பெரிய பராக்கிரமசாலியான ஒரு அனுபவம். கர்த்தருடைய ஆவியான ஒரு இறங்கி அவனுடைய வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களிலே பல காரியங்களை வேதத்தில் செய்ததை குறித்து அறிய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 34 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கும் போது, வாசிங்கள். லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபுக்கு ஒரு குமாரத்தி. எங்கே போகிறாய் அப்படின்னு சொன்னா, ஊர் சுற்றி பார்க்க போயிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை ரொம்ப மோசமானதாய் மாறினது. அது நிமித்தமாக ஒரு குறிக்கப்பட்ட ஜனங்கள், சீகேம் ஜனங்கள் எல்லாரும் ஆண் மக்கள் அழிக்கப்படக்கூடிய இடத்துக்கு யாக்கோபு சொல்கிறார், என் வாசனையை கெடுத்தார்கள் என்று சொல்லி. தாய் தகப்பன்மார்களுடைய வாசனையை கெடுக்கிற விதத்திலே வாழ்ந்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளை காலையில் கூட நாங்கள் உபவாச ஜபத்தில் அதைத்தான் சொன்னோம். இன்றைக்கு இருக்கிறதான வாலிய பிள்ளைகள்கிட்ட உங்கள் செல்ஃபோனை கொண்டாங்கன்னு சொன்னால், செல்ஃபோனை சந்தோஷமாய் கொடுக்குற அளவுக்கு பிள்ளைகளுடைய தராதரம் என்ன செய்யலை இல்லை. பெற்றோரிடத்திலும் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்லை, ஊழியர்களிடத்திலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுடைய தராதரம் இல்லை. கெட்டவர்கள் என்பதற்காக இல்லை, அவளுடைய செல்ஃபோன் அப்படிப்பட்ட விதத்தில் ஊர் சுற்றி வந்திருக்கிறது. செல்போன் தகாத விதத்தில் காணப்படுகிறது என்பதைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது.
இப்போ இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேத பாட கூட்டத்தின் மூலமாக தீனாளை போல, அதாவது ஆடின காலும் பாடின வாய் என்ன செய்யாது, சும்மா இருக்காது. சிலருக்கு வீடுகளில் சும்மா இருக்கிறதுக்கு பிடிக்கவே செய்யாது. டூ வீலர் இருந்தால் டூ வீலர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நமக்கு நம்முடைய அரசாங்கத்தில் வாசி பஸ்ஸு அப்படியே சகோதரிமார் என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியதான். 1/4 கிலோ பருப்பு வாங்குறதுக்கு போத்தீஸில் போய் அந்த அப்படியே சுற்றிக்கிட்டு தெரியும். வாங்குறது 1/4 கிலோ பருப்பு, அதுக்கு சுற்றுறது போத்தீஸாக இருக்கும். நல்லதான். ஒரு பக்கம் யோசித்து பார்த்தா காலையில் 10 மணிக்கு போனால் 12 மணி 12:30 மணி வரைக்கும் வெயிலில் கிடக்கிறதுக்கு அங்கே நல்ல முறைக்கு ஏசியில் அழகாக குழுன்னு 6 மாடி ஏறி இறங்கி இந்த தீபாவளிக்கு போனது போல் அந்த கடை துணியை பார்த்துடலாம், அந்த துணியை பார்த்துடலாம். சகோதரிமார் இந்த துணியெல்லாம் பார்க்கும்போது 2 விஷயம் சொல்லுவாங்களாம். ஒரு டிசைன் பிடிச்சிருந்தா அந்த டிசைனை பார்த்துட்டு இந்த டிசைனில் வேறு கலர் இருக்கான்னு கேட்பாங்களாம். ஒரு கலர் பிடிச்சிருந்தா இந்த கலரில் வேறு டிசைன். இதான் அவங்களுக்கு தெரிஞ்ச 2 வார்த்தை. ஒன்று டிசைன் பிடிச்சிருக்கோம், இதில் வேறு கலர் இருக்கான்னு கேட்பாங்க. கலர் பிடிச்சிருக்கோம், இதில் வேறு டிசைன் இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ அப்படி நம்ம ஆட்கள் அப்படிப்பட்ட விதத்தில் அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. தீனாளை போல சுற்றுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக, எங்கே போகிறாய், ஊர் சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியத்திலே மரியாதைலாம் போல தெய்வ சமூகத்தில் இருக்கிறவளாக தான் நம்ம என்ன செய்யணும். எங்கே போகிறாய் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் போகிற இடம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? 4 ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 14 வரைக்கும் வாசித்தால், ரூத்துடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6லேருந்து 14 வரைக்கும் வாசித்தால் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். 14 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஆமா, ஒருபாளே நீ எங்கே போகிறாய் அப்படின்னு சொன்னா, மாமியார் சொன்ன வார்த்தைகள்லாம் கேட்டியே, நீ என்னால் மாமியார் கூட போக முடியாது, ஆகையினால சொந்த ஊருக்கே மோவாப் தேசத்துக்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அதோடி முடிஞ்சு ரோர்பாளுடைய சரித்திரம் அதோடி முடிஞ்சு. வேதத்தில் சிலருடைய வாழ்க்கை சரித்திரம் அதோடி அவங்களோடு முடிஞ்சிருக்கும். யோபுடைய சரித்திரம் கூட யோபுவோடு முடிஞ்சிருக்கும். 4 தலைமுறையில் உள்ள யாருமே அதில் வரமாட்டாங்க. சிலருடைய வாழ்க்கையில் அப்படி தான், சில ராஜாக்களும் அப்படி தான், அவளோடு அவங்களுக்கு சரித்திரம் முடிஞ்சிடும். ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எச்சரிப்பாக தான் உள்ள விஷயம். நீ எங்கே போகிறாய்? சந்ததி சந்ததியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். உன் மேலும் உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் நான் ஆசீர்வாதத்தை என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோபுடைய வாழ்க்கையிலலாம் அது நின்றதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். அதோடி முடிஞ்சு. அவனுக்கு பின்னால் அவனுடைய பிள்ளைகளை குறித்த சரித்திரமே கிடையாது, இருக்க வாய்ப்பு இல்லாமல் ஆயிற்று. ஒரு பாலம் அப்படி தான் போனா, அவ்வளோதான் போனா, அதோடி முடிஞ்சு. எங்கே போகிறாய்? திரும்பி போயிட்டு இருக்கிறேன், திரும்பி போகிறேன். சிலருக்கு அப்படி தான், சபை பிடிக்காது, உபதேசம் பிடிக்காது, சத்தியம் பிடிக்காது, ஊழியர்கள் பிடிக்காது, போயிடுவாங்க. எதுக்கு அப்படிம்பாங்க. விட்டு வந்த ஆர்சிக்கே போயிடுவோம், விட்டு வந்த சிஎஸ்சிக்கே போயிடுவோம். போகிறது தவறுங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. ஓர்வாளுடைய சரித்திரம் அதோடி முடிஞ்சு. உம்மை விடமாட்டேன் என்று பின்பற்றின ரூத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டுச்சு. பரிசுத்த வேதாகமத்தில் 66 புஸ்தகத்தில் முதல் புஸ்தகமாய் ஒரு பெண்ணினுடைய பெயர் எழுதப்பட்ட புஸ்தகம் ரூத்தினுடைய புஸ்தகம். அல்லேலூயா. ராஜாக்களின் வம்சம் ஆரம்பிக்கிறது அவளிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நியாயாதிபதிகளின் சரித்திரம் முடியும் போது, ராஜாக்களின் அனுபவம் ஆரம்பிக்கும் போது, சவுலுக்கு அடுத்த ராஜா வரும்போது தாவீதுக்கு அவள் தான் ஒரு முன்னுதாரணமாக வந்துடுறாங்க. அல்லேலூயா. முன்னுதாரணமாக இல்லை, அவளுடைய இதில் தான் என்ன செய்யுது, தாவீதினுடைய ஜனனம் வருது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி தானே சொல்லியிருக்கு. ரூத்து போவாசின் இடத்திலே ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்போது தன்னுடைய தாத்தாவுக்கு அம்மா யார்? ரூத். அப்படி தானே? ஓபேத்து ஈசாய் வந்து அவங்க அப்பா, ஈசாய்க்கு அப்பா வந்து ஓபேத்து. அப்போ தாவீதுக்கு தாத்தா ஓபேத், ஓபேத்துக்கு அம்மா யார்?
ஆமாம், பூட்டி தாத்தா பூட்டப்பாட்டி. பூட்டப்பாட்டி ரூத்துடைய சரித்திரம் பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்தில் வந்துட்டு ஓர்பால் அதோடு முடிஞ்சு. அப்போ நீ எங்கே போகிறாய்? திரும்பி போயிட்டு இருக்கிறேன். வந்தேன், கொஞ்சம் தூரம் வந்தேன், என் மாமி என்னை அதைரியப்படுத்திட்டாங்க. என்ன மாமி அதைரியப்படுத்திட்டாங்க, சோர்ந்து போக வச்சுட்டாங்க, எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊழியங்கள்லாம் சிலர் எடுக்கும்போது என்ன கல்யாணம் ஆகாதனால ஊழியத்துக்கு வந்தாம்பாங்க. அந்த ஆக்ரோஷத்திலே போய் கல்யாணம் பண்ணி 2 பிள்ளையை பெற்று சாதிச்சு காட்டிடுவாங்க. மாப்பிள்ளை கிடைக்கானியா, வேலை கிடைக்கானியா, ஊழியத்துக்கு வந்தாம்பாங்க. அந்தால ஓடிடும். எல்லாத்தையும் தாண்டி நிற்கணும். அல்லேலூயா. ஆமாம். ரூத்து சொன்னா, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்கே தங்குவீரோ அங்கே நான் தங்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமைப்படட்டும். அப்போ 4வது, ஓர்பாலை போல திரும்பி போகிறவளாய் நீ எங்கே போகிறாய்? மோவாப் தேசத்துக்கே போகிறேன். 5 வேதத்தில் வாசிக்கும்போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நீ எங்கே போகிறாய்? 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தா, 2 நாளாகமம் 16:12 வாசிய. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளை தேடினான். பரிகாரிகளே தேடி எங்க போறா? பரிகாரிகளை தேடி போயிட்டு இருக்கிறேன். ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கேன். எங்க போறா? ஆஸ்பத்திரி போறேன். எங்க போறா? ஸ்கேன் சென்டருக்கு போறேன். எங்க போறா? நீ 11வது வசனத்தை வாசித்தா லேசான காயம். வாசிய. ஆசாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. வாசிய அந்த வசனத்தை. 8வது வசனம் வாசிய. மிகவும் ஏராளமான இரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ வெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. ஆமாம். அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் எவ்வளோ நல்ல முறையில் ஆண்டவரை சார்ந்திருந்த ஆசா தன்னுடைய வாழ்க்கையில் வியாதி நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியாமல் போயிட்டார். நம்ம ஜீவியத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தேவனை சார்ந்து கொள்ளாமல் பரிகாரிகளை நாடி போய்கிட்டு இருக்கிறோமா? எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? ஆஸ்பத்திரி போய் கொண்டிருக்கிறேன். எங்கே போய் கொண்டா? வைத்தியசாலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? மருந்து வாங்க போய் கொண்டிருக்கிறேன். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, ஆஸ்தி எல்லாம் ஒரு நாள் ஆஸ்தி பணம் அவ்வளோ தீர் வரைக்கும் மருத்துவமனைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தெய்வீக சுகத்தை பேசுனா சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மருந்து எடுக்கிறேன் நல்ல சாகலை. இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் சொன்னால் சுகருக்கு மருந்து எடுத்து சுகர் வியாதியிலேருந்து முழுமையாக விடுதலையாக்கப்பட்ட யாரையாய் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுகருக்கு மருந்து எடுத்து சுகர் வியாதியிலேருந்து மருந்து எடுத்ததுனால முற்றிலும் எனக்கு விடுதலை ஆயிட்டுன்னு சொன்னவங்களை யாரையாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. இதான் நிலவரம். மருத்துவம் இதான். மருந்து எடுக்க ஆரம்பித்த பிற்பாடு வாழ்நாள் எல்லாம் மருந்து. அது ஒரு சாபம். 6 வேதத்தில் வாசிக்கும் போது எண்ணாகமம் 22:21 வாசித்தார். எண்ணாகமம் 22:21 வாசிங்க. பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். ஆமாம். பிலேயாமே நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லான், இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன்ப்பா. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. அவனுடைய முடிவு கடைசியில் பார்க்கும்போது பட்டயத்தினால் வெட்டி கொல்லப்பட்டான். எங்கே போகிறா? ஆண்டவர் போகாதன்னார். அப்புறமும் போனான் துருபதேசம் பேசுறதுக்கு. இஸ்ரவேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு சாபத்துக்கு ஏதுவாக இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ளே களைகளின் அனுபவம் விதைக்கப்படுவதற்கு ஏற்ற விதத்தில் போனான். இன்றைக்கும் என் போன்ற ஊழியர்கள் கூட நிறைய பேர் இப்படி தான். எங்கே போகிறீங்கன்னா பிரசங்கம் பண்ண போவோம். என்ன பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக ரொம்ப பயமாக இருக்குது வார்த்தையை சொல்கிறதுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்கள், நாங்கள் நயவசனிப்பாய் பேசாமல். எப்படி பேசாமல்? நயவசனிப்பாய் பேசாமல். பிள்ளையாம் துருபதேசத்தை அழகாக பாலாக்கு சொல்லிட்டு போயிட்டான். பின்னாட்களில் உங்களுடைய ஜனங்கள் அவங்களோடு கலந்து கொள்வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டான்.
அதுபோலவே ஒரு பெரிய அழிவுக்கு ஏதுவாய் காணப்பட்டுச்சு. நீ எங்கே போகிறாய் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனத்தை சபிப்பதற்காக, அந்த கூலிக்காக விரைந்தோடின பிள்ளையாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பேசாத கழுதையும் பேசி மதிக்கேட்ட திருப்ப பார்த்துச்சு. நம்மளும் எங்கே போகிறா அப்படின்னு கேட்டால் அப்படி போகிறேன். நிறைய இருக்குது, இதுக்கு நம்ம சொல்லலாம், சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கு. கேஆசியை பார்த்து எங்கே போகிறா அப்படின்னா அவனும் இப்படி தான் போவான். எங்கே போயிட்டுருக்கா? நாகமானுக்கு பின்னால் ஓடிட்டுருக்கு. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்தால், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்து இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவான். எங்கே போகிறாய்? தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டு இருக்கேன். பட்டணங்களை கட்டினான். தெய்வ சமூகம் இல்லாத, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத பட்டணங்களை கட்டினான். தெய்வ சமூகம், நாம் இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகம் இருக்கணும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது தான் நம்ம கூட இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கும் கூட இந்த மாலை வேளையில் இந்த வேத பாட கூட்டத்தின் மூலமாக எங்கே போகிறாய்? காயினை போல தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டு பட்டணங்களை கட்டினான். காயின் பட்டணம் கட்டினான். அவன் ஒன்றும் இது செய்யலை. அவன் சந்ததியும் பெருகிச்சு. ஆனால் தேவன் அங்கீகரிக்க முடியாத ஒரு சந்ததியாய், நிலையற்றவனாய், அலைந்து திரிகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு அப்படி தான் அநேகருடைய வாழ்க்கையில் பணம், பொருள், சொத்து, சுகம், ஐஸ்வர்யம், நகை, நட்டு எல்லாம் இருந்தாலும் ஜீவியம் அலைந்து திரிகிற ஒரு ஜீவியமாகத்தான் இருக்கிறது. ஒரு இளைப்பாறுதலான, அமைதியான, சமாதானமான, சந்தோஷமான, ஒரு அமைதியான, ஒரு இளைப்பாறுதலுக்குரியதான அனுபவம் இல்லாதவளாக இருக்கிறாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எங்கே போகிறாய் அப்படிங்கிற கேள்விக்கு சிலர் இடத்துல ப்ளஸ் பாயிண்டாக கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசித்தா. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிங்க. அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும், ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும், பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும், ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும், பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவசுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. பல நாடுகளில், பல இடங்களில், பல காடுகள்லேருந்து பல மிருகங்களும் பறவைகளும் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லும்? எங்கே போகிறாயின்னு கேட்டால் என்ன சொல்லும்? வேலைக்கு போகிறோம். சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருந்த மிருகங்களெல்லாம் எங்கே போகுது? வேலைக்கு போகுது. நம்ம ஆட்கள் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே யார் எப்போ எங்கே நிற்கிறான்னு கண்டுபிடிக்க முடியலை. சிலரெல்லாம் கால் அப்படி நடந்துக்கிட்டே தான் இருக்கு, அப்படியே ஓடுது. அப்படியே எங்கே, அதாவது அமெரிக்காவில் போனாலும் ஆட்களுக்கு கால் தடை இருக்குது. அப்படியே போகுது வேகம். நீ சொன்னான், என் குடும்பத்திலலாம் ஒரு சகோதரி உண்டு. எப்பா இன்னும் ஸ்பீடாப்பா, அந்த இந்த இங்கேருந்து அப்படி பிடிச்சாங்கன்னா டக்குன்னு போயிடுவாங்க. மின்னல் மாதிரி இருக்கும் பா, அப்படியே போகுது. இந்த பைரி மாதிரி கண்ணு அப்படியே போகும். போகிற வழியில், அதாவது இப்போ இருக்கிற சிசிடிவி கேமராலாம் தோற்று போகும். ஆமாம், ரொம்ப அழகான கண். இப்போ அதை தான் பெரிய இதாக சொல்கிறாங்க. பழைய காலத்து பாட்டிமார்களுடைய கண்ணெல்லாம் அவ்வளோ பயங்கரமான கண். ஒரு பை, ஒரு பேக்கு, ஒரு கூடை, ஒரு சூட்கேஸ் இருந்துன்னா அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவாங்க என்ன இருக்குன்னு. அவ்வளோ பெரிய அளவுக்குள்ள இப்படி போகும்போதே பார்த்துருவாங்க. நம்ம நினைப்போம் இவங்க நம்மளை பார்க்கலன்னு சொல்லி, அவங்க பார்த்துருவோம். அந்த மாதிரிப்பட்டவங்க. இந்த மிருகங்களெல்லாம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அது சொல்லுது, நாங்கள் எங்கே போகிறோம்? வேலைக்கு போகிறோம். எங்கே போகிறோம்? வேலைக்கு போகிறோம். வேலைக்கு இல்லை, போய் அடங்கி இருக்க போகிறோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன!
நம்ம ஆட்கள்லாம் இன்றைக்கி நம்ம சபையிலெல்லாம் கொஞ்சம் வாழையில் காட்டுறவங்களும் ஒரு 3 நாள் சபையிலே கதவை பூட்டி போட்டுறணும், வெளியே போகக்கூடாது. டீ குடிக்கணும், சாப்பிடணும், இங்கே பாத்ரூம் போகணும், அப்படியே இருந்துடணும் 3 நாள். விசுவாசிகள் 3 நாள் ஆகாரம் கொடுத்து விசுவாச வீட்டில் வைக்கப்படுகிறார்கள். தேவண்டி வீட்டில் இந்த விசுவாசிக்கு 3 நாள் சாப்பாடு கொடுத்து வைக்கப்படுவாங்க. திடீர்னு ராத்திரி கதவுதவெல்லாம் அடித்து உடச்சி தாண்டி போயிடுவாங்க, இருந்துவிட மாட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறதுலே ஒரு சிலருக்கு பேரை சொல்லி ஒரு 3 நாள் இவங்களுக்கு விசுவாச வீட்டிலே சாப்பாடு கொடுத்து இவங்களை தங்க வைங்கன்னு சொன்னால் போதும், விசுவாச விடாது காரியமாகுது. ஏறக்குறைய 120 நாளுக்கிட்ட இருந்துச்சு. அப்படி தானா? அவ்வளோதான், அலறிடுவாங்க. ஐயோ அப்போ என்னை காப்பாற்றுங்க அப்போ. மிருகங்களை பார்த்து நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அது எங்கே என்ன சொல்லும்? வேலைக்குள்ளே போகிறோம். காட்டில் சுதந்திரமாய் வாழ்ந்த யானை, சுதந்திரமாக வாழ்ந்த சிங்கம், சுதந்திரமாக வாழ்ந்த புலிகி, சுதந்திரமாக வாழ்ந்த சிவிங்கி, சுதந்திரமாக வாழ்ந்த டைனோசர், இப்படி சுதந்திரமாக வாழ்ந்த பறவைகள், சுதந்திரமாக வாழ்ந்த மிருகங்கள் எல்லாம் எங்கே போச்சு? எங்கே போகிறாயின்னு அவைகளை நிறுத்தி கேட்டா வேலைக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும்போது, 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும்போது வாசிங்க. நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவுடைய சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீர்மானம் சங்காரம் செய்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டு. எகுவே நீர் எங்கே போகிறீர் அப்படின்னு சொன்னா, ஆகாப்பின் ராஜ்யபாரத்தை நேசித்து சேவித்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு எகு ஆகாப்பின் சந்ததி அழிக்க போய்கிட்ட. எங்கே போகிறான்னா ஆகாப்பின் சந்ததி அழிக்கப்படணும். அவன் போன போது எகு வாரான்னு சொன்ன உடனே ஏசபேல் வந்து நல்லா கண்ணுக்கெல்லாம் மையெல்லாம் போட்டு அலங்கரிச்சிட்டு இருந்தான். அவர் நல்ல அர்த்தம் இருக்குது தெரியுமா? அது ஏன் அப்படி அலங்காரம் பண்ணானி? எகுவுக்கு கொஞ்சம் ரசிப்பு தன்மை இருந்திருக்கு. அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னால் ஆகாப்புடைய அந்த அமைச்சர் அந்த இதில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு ரசிப்பு தன்மை இருந்திருக்கு. இதை ஏசபேல் கண்டுபிடிச்சி வச்சுருங்க. என்னென்னா கொஞ்சம் மினுக்கிட்டு வரக்கூடிய பெண்களை அவனுக்கு பார்க்கக்கூடிய தன்மை இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எகு வாராணி தெரிஞ்ச உடனே தான் என்ன செய்திருக்கா, கண்களுக்கு மையெல்லாம் போட்டு ஆள் மினுக்கிட்டு வந்து காட்டா, ஏய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி. சில ஆண்களுக்கு கொஞ்சம் ரசனை கடை இருக்கும். அதனால தானே சகோதரிமாரெலாம் இன்றைக்கி டை அடிச்சுக்கிட்டு திரிகிறது. நகை போடாத சகோதரிமார்கள் கூட டை அடிக்கிறது ஆண்கள் எல்லாம் ரசனையாக பார்ப்பாங்கன்னு தான் இருக்குது. எகு சொன்னான், ஓடு அவளை கீழே தள்ளி போடுன்னா. எகுவே நீ எங்கே போகிறாயின்னு கேட்டா எகு சொல்லுவான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு ஆகாப்பின் சந்ததியை அழிக்க போய் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாய் நம்முடைய ஜீவியத்திலும் கூட ஒரு காலத்தில் பாவத்தை நேசித்து சேவித்து இருக்கிறோம். இனி நம்ம பாவத்தை நேசித்து சேவிக்கக்கூடாது. வேதம் சொல்லுது, நமக்கு விரோதமாய் போராடுகிற பாவத்தை அழிப்பதற்கு இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் போராடவில்லையே. எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு 4வது வசனம் வாசிங்க. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற விதத்திலே காரியத்திலே நீங்கள் இரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் போராடவில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் வாசிங்க. ஆதியாகமம் 46:6 வாசிங்க. தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் கானான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாக்கோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பின் இடத்தில் போகிறோம். எங்கே போகிறோம்? யோசேப்பின் இடத்தில் போகிறோம். வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது பிரச்சனை வரும்போதெல்லாம் ஏசப்பாட்ட ஓடி வர்ற கூட்டமாக இருக்கணும். எங்கே போகிறா? யாக்கோபே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமா எங்கே போகிறீங்க? யோசேப்பின் இடத்தில் போகிறோம். தேசத்தில் பஞ்சம் வந்துட்டு வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது வேதனை வரும்போது பாடுகள் வரும்போதெல்லாம் ஏசப்பாட்ட ஓடி வரணும். எங்கே போகிறாய்? யோசேப்பின் அனுப்பின வண்டியை கண்டு ஆவி உயிர்த்து யாக்கோபும் அவனுடைய குடும்பமும் யோசேப்பின் இடத்தில் போனார்கள். அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பஞ்சமான அனுபவங்கள் வரும்போது எங்கே போகிறான்னு கேட்டால் கோயிலுக்கு போகிறேன், ஆண்டவரை தேடி போகிறேன். வீட்டில் கூட எங்கே போய் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிறாங்க, பையன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லணும், ஏசப்பாவை தேடி போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். தேவனை தேடி போகணும், தேடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமையுண்டாகட்டும். ஒரு குறை வராது. தேவனை தேடும்போது கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அதுக்கு நான் சொல்கிறேன், தேவனை தேடும்போது, கர்த்தரை தேடி நம்ம போகும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாங்க? தர்றாங்க. நம்முடைய பஞ்சங்கள் மாறுது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. நாலாவதாக லூக்கா சுவிசேஷம் 8:44 வாசித்தா. லூக்கா சுவிசேஷம் 8:44 வாசித்தா. வாசிங்க. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீட்ட எங்கே போகிறான்னு கேட்டால் அவள் சொல்வா, எனக்கு எல்லாம் சொத்து இதெல்லாம் விற்று ஆஸ்பத்திரியில் நல்ல மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு சுகமாகலை. இப்போ ஏசப்பாவை தேடி போயிட்டுருக்கிறேன், ஏசப்பாவை தொடும்படி போயிட்டுருக்கிறேன், ஏசப்பாவை தொடும்படி போயிட்டுருக்கிறேன், ஏசப்பாவால் நான் சுகம் பெறும்படி போயிட்டுருக்கிறேன். எங்கே போகிறா? என்னம்மா நடக்கவே கழியலை, எங்கே போகிறா? ஏசப்பாவால் சுகத்தை பெற்றுக்கொள்ள போய்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எப்போதும் தெய்வ சுகத்துக்காக போகணும். மருந்து எடுத்தது சரி தப்புங்கிறத விட மருத்துவம் நம்மை சுகமாக்காத போது ஆண்டவரை தேடி வரணும். பழைய பெந்தகோஸ்து சபைகளின் அனுபவம் எல்லாம் அப்படிதான். அதனால தான் அன்றைக்கு தெய்வீக சுகத்தில் ஜனங்கள் நிற்கிறது ஈஸியாக லெகுவாக இருந்தது. ஏன்னா மருத்துவர்களால் சுகமாக்கப்பட முடியாத கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் ஆலயத்துக்கு வந்து, தெய்வ சமூகத்துக்கு வந்து, ஊழியர்களுடைய ஜெபம், விசுவாசிகளுடைய ஜெபத்தினால சுகத்தை பெற்று தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை நீ எங்கே போறான்னு கேட்டா, ஏசப்பாவை தொடும்படி போய்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி ஆயில் அவரை நான் தொடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தா. 2 ராஜாக்கள் 2:2 வாசித்தா. எங்கே போகிறாய்? வாசிங்க. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாகட்டும். எலிசாவை எங்கே போகிறாய்? எடுத்துக்கொள்ளப்படுகிற எலியாவை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேன். கைவிடப்படுகிற கூட்டத்தை அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேன். அபிஷேகத்தை இழந்தவனை அல்ல, அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் தரக்கூடியவரை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அரிதான ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்குரிய மனிதனை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். அரிதான ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு ஊழியனை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்தில் கேட்பாங்க, ஆர் யூ அக்செப்டட், ஆர் யூ ரிஜெக்டட்? எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு அனுபவத்தில் உள்ள மனிதனை, தேவ மனுஷனை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். எங்கே போகிறாய்? எங்கே போனாலும் நான் உம்மை விடமாட்டேன், எங்கே போனாலும் நான் உம்மை விடமாட்டேன். எங்கே போகிறாய்? விடவே மாட்டேன். நீ அரிதானதை கேட்டாய், கஷ்டமானதோ அது எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் ரெட்டிப்பான அபிஷேகம். அல்லேலூயா. எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? வானத்தை எண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற கலியிலேயே இந்த ஏசப்பா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே வருவார். அல்லேலூயா. ஆமாம், அவருடையவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். எலிசாவை பார்த்து எங்கே போகிறேன்னா, எலியா என்கிற தெய்வ மனுஷனை பின்பற்றி, தீர்க்கதரிசியை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறேன். எதற்காக போய் கொண்டிருக்கிறாய்? அவரிடத்தில் இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். எங்கே போகிறாய்? எவ்வளோ நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? தேவனின் கேள்விகள். எங்கே போகிறாய்? எத்தனை பாயிண்ட் ஆச்சு? 12 பாயிண்ட் ஆயிட்டு. 7 - 7 + 6வது யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67-68 வாசித்தா. ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் எல்லாம் ரொம்ப அருமையான கருத்துகள் இருக்கு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67-68 வாசித்தா. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? வாசியா. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. எங்கே போகிறீர்கள்? நித்திய ஜீவ வசனத்துக்காக இயேசுவை பின்பற்றி போய்கிட்டு இருக்கிறோம். அந்த அதிகாரத்தில் அவருடைய கடினமான உபதேசத்தை கேட்டு நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அவருடைய அப்போஸ்தலர்கள்
நித்திய ஜீவ வசனத்துக்காக ஏசப்பாவை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நம்ம ஏன் இந்த சர்ச்சைக்கு போகிறீங்க? நல்ல வசனம் கிடைக்கும், ஆண்டோடைய நல்ல உபதேசம் கிடைக்கும், நல்லா கண்டித்து பேசுவாங்க, நல்லா உணர்த்தப்படுகிற விதத்தில் பேசுவாங்க. நம்முடைய ஜீவியத்தில் நேர்வழியாய் சரியான வழியில் நடப்பதற்கேற்ற உபதேசம் கிடைக்கும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகக்கூடிய வார்த்தைகள் கிடைக்கும், பரலோகத்துக்கு போகக்கூடிய உபதேசம் பேசுவாங்க, பரலோகத்துக்கு போகிற சத்தியத்தை பேசுவாங்க. எங்கே போகிறாய்? நித்திய ஜீவ வசனத்துக்காக இயேசுப்பாவுக்கு பின்னால் போகிறேன். தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றாவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். நம்மளை நாம் நேசிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கடினமான உபதேசங்களை கேட்கும்போது நமக்கு வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாம் வந்துடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், தன்னை தான் வெறுத்து என்னை பின்பற்றி வா. அப்போ இந்த உபதேசம், இந்த சத்தியம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சுயத்தை வெறுக்கும் போது நமக்கு இந்த உபதேசம், இந்த சத்தியம், இந்த வேத வசனங்கள் எல்லாம் நமக்கு நல்லா ரொம்ப மேன்மையா மகிமையா தெரியும். 7 எங்கே போகிறாய்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்தால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 25:42 வாசிங்க. பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். அபிகாயிலே எங்கே போகிறாய்? தாவீதுக்கு மனைவியாக போகிறேன். நம்மை பார்த்து, சபையை பார்த்து எங்கே போகிறாய்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது, பரிசுத்தவான்கள் நீதியே. எங்கே போகிறாய்? வாழ்க்கை நோக்கம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் வாஞ்சை என்ன? உங்கள் வாழ்க்கையின் விருப்பம் என்ன? ஏசப்பாவுக்கு நம் மனவாட்டியாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எங்கே போகிற அபிகாயில்? தாவீதுக்கு மனைவியாய் மாறப்போகிறேன். நாபால் செத்தான். நம்முடைய மலைய மனுஷன் சாகும்போது நம் ஆண்டவராய் ஏசப்பாவுக்கு மனவாட்டியாய் மாற்றப்படுகிறோம். அந்த அழைப்பு நமக்கு வருகிறது. அல்லேலூயா. நாபால் செத்தபோது அபிகாயிலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவள் தன் தாதிமார்களோடு போய் தாவீதுக்கு மனைவியானாள். அப்போ எங்கே போகிறாய் அப்படின்னா ப்ளஸ்ஸில் ஒரு 7 காரியம். மிருகங்கள், நாங்கள் பேழைக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும். எகு ஆகாப்பின் சந்ததியை அழிக்க போய் கொண்டிருக்கிறேன். யாக்கோபுடைய சந்ததியும் யோசேப்பின் இடத்தில் போய் கொண்டிருக்கிறோம். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஏசப்பாவில் சுகம் பெறும்படி போய் கொண்டிருக்கிறேன். எலிசா இரட்டிப்பான அபிஷேகத்துக்காக எலியாவுக்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறேன். சீசர்கள் நித்திய ஜீவ வசனத்துக்காக ஏசப்பாவை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாய் மாறும்படி போய் கொண்டிருக்கிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கே போகிறாய் என்று சொல்லும்போது, போகக்கூடாத இடத்துக்கு போனவர்களில் ஓய்வு நாளில் விறகு பறக்க போன அந்த மனிதனை போல விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் விருந்தை அசட்டை பண்ணி வேறு இடத்துக்கு போனது போல போகக்கூடாது. பேதியான வாலிபர்களுக்குள்ளே புத்தியீனமான வாலிபனை போல இச்சைக்குரிய வாழ்க்கையை தேடி போகக்கூடாது. தீனாளை போல ஊர் சுற்றி போய் தீட்டுப்படுகிற அனுபவத்தில் போகக்கூடாது. ஓர்பாலை போல விட்டு வந்த தேசத்துக்கு மறுபடியும் போயிடக்கூடாது. ஆசாவை போல வியாதி நேரங்களில் பரிகாரிகளை தேடி போய்விடக்கூடாது. பிழையாமை போல பாலாக்குண்டு அந்த பணம் பொருள் சொத்துக்காக இஸ்ரவேல் ஜனத்தை சபிப்பதற்கு போகக்கூடாது. காயினை போல தேவனுடைய சந்ததியை விட்டு பிரிந்து தேவனுடைய சந்நிதியை விட்டு பிரிந்து சாபத்துக்குரிய அழிவுக்குரிய அந்த இடத்துக்கு போய் நம்ம வாழ்கிறதுக்கு விரும்பக்கூடாது. கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் எங்கே போகிறாய் என்று சொல்லும்போது தெய்வ ராஜ்யத்துக்கு ஏதுவாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படும் போது இந்த வார்த்தைகளும் நமக்கு பயனுள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதாய் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.